பொன்னார் திருவிடுகளே போற்றி போற்றி. அன்பர்களே, வரலட்சுமி விரத கதை எவ்வாறு வந்ததென்று தெரியுமா? கைலாசத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் வீற்றிருக்கின்ற போது பார்வதி தேவி பரமேஸ்வரன் நமஸ்கரித்து, தேவா, உலகத்தில் பெண்கள் எந்த விரதத்தை செய்தால் புத்திர பௌத்திராதி சகல சம்பத்துண்டாகி சுகமடைவார்களோ அந்த விசேஷ விரதம் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டபோது, பரமேஸ்வரன், உமையே, பெண்களுக்கு சர்வ சம்பத்கிருதமான புத்திர பௌத்திர பிரதா விருத்தியும் உண்டாகும்படியான வரலட்சுமி விரதம் ஒன்று உண்டு. அந்த விரதம் ஆவணி மாதம் பூர்வபக்ஷம் அல்லது சுக்லபக்ஷம் பருவத்திற்கு முன்னே வரும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் கூறினார். பார்வதினால் அப்போது பரமேஸ்வரனுக்கு, ஓ மகாபிரபு, தங்கள் சொல்லப்பட்ட இந்த விரதம் எவ்விதமாய் எந்த தேவதையை எந்த காலத்தில் பூஜிக்க வேண்டியது, பூர்வத்தில் எந்த விரதம் அனுஷ்டித்து பயனடைந்தார்களோ அந்த விரத கதையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூற பரமேஸ்வரன் கூறத் தொடங்கினார். சாருமதி என்ற பெண் தன் கணவனையை தெய்வமாக நினைத்து வந்தாள். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்த காலத்தில் மகாலட்சுமி அம்பிகா அவளது கனவிலே தோன்றி, என்னை பூஜிக்க வேண்டும், உனக்கு புத்திர பாக்கியம் தருவேன் என்று வரலட்சுமி விரத கதையை கூறினாள். அதை சாருமதியும் செய்து புத்திர பாக்கியம் பெற்றாள். இதுவே உலகில் வரலட்சுமி விரதம் தோன்றிய கதையாகும். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண, கோவிந்த கோவிந்த கோவிந்தா.